பல்வேறு மாவட்டங்கள்ல மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸே கிடையாது. போலீசாரனுடைய எண்ணிக்கை, அவர்களுடைய அந்த அதிகார வரம்பு அதற்கு இணையாக அதிகரிக்கப்பட்டிருக்கா? போலீஸ் யூனிட்டே இல்லைங்கிறப்ப சிறப்பு நீதிமன்றம் மட்டும் எப்படி இருக்க முடியும்? அவர்கள் செய்த குற்றத்துக்கு வாழ்நாள் தண்டனையை அவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. ஏமாத்தினவன் வேலை வாங்கிட்டு 3வது நாள் வெளியில வந்து ஜாலியா சுத்திட்டு இருந்தாங்கன்னா. அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்துல ஒரு போதை கலாச்சாரம், ஒரு கஞ்சா போதை, இது போன்ற குற்றங்கள், அதன் காரணமாக நிகழக்கூடிய குற்றங்கள் அதிகரிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு புள்ளி விவரங்கள் சொல்லப்படுது. ஆனா அதற்கு இணையாக நம்மளுடைய கவனத்தையே பெறாமல் தமிழகம் முழுவதும் குறுக்கும் நெடுக்குமாக பொருளாதார குற்றங்கள் அப்படிங்கிறது ஒரு மாபெரும் அச்சுறுத்தலாக, இதனால பாதிக்கப்பட்ட பெரும்பாலான மக்களினுடைய மன நிம்மதியை சீர்குலைக்கக்கூடிய ஒரு விவகாரமாக உருவெடுத்திருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு புதிய தகவலா இருக்கு. தமிழகத்துல அப்படி ஒரு ரொம்ப பிரபலமான மோசடிகள், பொருளாதார குற்றங்கள்ல ஈடுபட்ட வழக்குகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆருத்ரா, ஐஎஃப்எஸ், ஹிஜாவு, அப்புறம் நியோமேக்ஸ், இது போன்ற அந்த நிறுவன அந்த மோசடிகள் அப்படிங்கிறத சொல்லலாம். இதனால லட்சக்கணக்கான முதலீட்டாளர்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்கிறாங்க. இந்த பொருளாதார குற்றங்கள் அப்படிங்கிறது அதிகரிப்பதற்கு மக்களினுடைய அந்த அதிக வட்டிக்கு ஆசைப்படுவது, அவர்களுடைய கவர்ச்சிகரமான அந்த திட்டங்கள்ல இவர்கள் பலியாகிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அதை யாரும் மறுப்பதற்கு இல்லை. ஆனா குற்றமிழைத்தவர்கள் ஜாலியா சுத்திட்டு இருக்க, அடுத்த தொழிலுக்கு அவங்க மாறிவிட, இந்த அதிக பணத்துக்கு ஆசைப்பட்டு பணத்தை போட்டவங்களோட நிலைமை, அதுலேயும் குறிப்பா கமிஷனுக்கு ஆசைப்பட்டு தன்னோட மாமன், மச்சினை, தம்பி, சித்தப்பான்னு சொல்லிட்டு சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் உள்ள இழுத்து விட்டு ஆளை பிடிச்சு கொடுத்தவங்களோட அந்த அவலம் இருக்குது இல்லையா, அவர்கள் ஒரு நடைப்பிணமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்கிறது தான் ஒரு யதார்த்தமான விஷயமா இருக்கு. அப்ப இந்த விவகாரத்துல இந்த பொருளாதார குற்றங்களை கையாளக்கூடிய பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரனுடைய நடவடிக்கைகள்ல ஒரு அதிருப்தி அப்படிங்கிறது தொடர்ந்து நிலவிக்கிட்டு இருக்குது. இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கறத தான் விரிவா நாம பேசலாம். பல்சுவை வார இதழாக வியாழந்தோறும் வெளியாகிறது உங்கள் அங்குசம் செய்தி. ஆண்டு சந்தா வெறும் 500 மட்டும்தான். 9488842025ங்கிற எண்ணுக்கு ஜிபே, போன்பே மூலமாகவோ சந்தா செலுத்தலாம். குறிப்பா கடந்த 2-3 ஆண்டு கால அந்த இடைவெளியில தான், அதிகபட்சம் ஒரு 5 ஆண்டுகள் அப்படிங்கிற அளவுக்கு கூட நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டோம்னா ஆருத்ரா மோசடியை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 93,000 பேர் இதுவரை அந்த மோசடியினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2,438 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி நடைபெற்றதா பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தரப்புல தெரிவிக்கிறாங்க. ஆனா இதனுடைய அந்த மோசடியினுடைய பரிமாணம் இதை விட பல மடங்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றளவும் பொதுவில் பேசப்படக்கூடிய ஒன்றா இருக்கு. அடுத்து 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா மாசம் 8 லட்சம் ரூபாய் வட்டி தரேன் அப்படின்னு ஆசையை காட்டி ஆட்டையை போட்ட ஐஎஃப்எஸ் மோசடி, அதுல ஒரு 79,000 பேர் விழுந்து கிடக்குறாங்க. அது ஒரு 6,000 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி நடந்ததாக அது சொல்லப்படுது. அதற்கு அடுத்தது நியோமேக்ஸ் மோசடி. தற்போது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக 65,000 புகார்தாரர்கள் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. நீதிமன்றம் கடைசி கொடுத்த வாய்ப்பை கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஒரு 10-15,000 பேர் புதிதாக சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த 65,000 புகார்தாரர்கள் அப்படின்னு கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னாலே 7,000 கோடி ரூபாய் அளவுக்கு அவர்கள் இழந்த தொகை, அதுவும் அவர்களுடைய அசல் பாண்டுல என்ன மதிப்போ அதுதான். இன்னும் புகாருக்கே வராம வெளியில இருக்கிறவங்களோட கதை இன்னும் இருக்கதான் செய்யுது. சரி, அப்ப இந்த விவகாரத்துல பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் என்ன நடவடிக்கையை எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆருத்ரா வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 49க்கு மேற்பட்ட நபர்களை இதுவரைக்கும் கைது செய்திருக்கிறாங்க. 96 கோடி ரூபாய் மதிப்புள்ள வங்கி கணக்குகளை முடக்கி இருக்கிறாங்க. 93 அசையா சொத்துக்களை அடையாளம் கண்டிருக்கிறாங்க. 6,000 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி நடந்ததா சொல்லப்படக்கூடிய ஐஎஃப்எஸ் மோசடி விவகாரத்துல வெறும் 15 பேருக்கு மேற்பட்டவங்க தான் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுல பல முக்கியமான குற்றவாளிகள் வெளிநாட்டுக்கு தப்பி போயிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து போலீசார் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல ஒரு கிளை கதையா இந்த ஐஎஃப்எஸ் மோசடியில வெளிநாடுகள்ல இருந்து பணத்தை கொண்டு வந்ததுல அறக்கட்டளைய முறைகேடாக பயன்படுத்தினதாக, அந்த அறக்கட்டளைங்கிற பெயர்ல அந்த நிதி முறைகேட்டில் ஈடுபட்டதாக ஒரு 75 கோடி ரூபாய் அப்படி கைமாத்தினதா வனத்துறை அதிகாரி ஒருத்தரை சிபிஐ சமீபத்துல கைது செய்திருக்குது. அப்ப ஐஎஃப்எஸ் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 791 வங்கி கணக்குகளை முடக்கி இருக்கிறாங்க. அதுல ஒரு 121 கோடி ரூபாய் இருக்கு. 39 கோடி ரூபாய் மதிப்புள்ள அசையா சொத்துக்களை அடையாளம் கண்டிருக்கிறாங்க. 18 கார்களை பறிமுதல் செய்திருக்கிறாங்க. ரொக்கமா 1,14,00,000 கைப்பற்றி இருக்கிறாங்க. அப்ப
நியோமேக்ஸ் வழக்கு உள்ளிட்டு இந்த குற்றச்சாட்டுக்கு ஆளான நபர்கள் முதல்ல ஃபார்மாலிட்டிஸ்க்கு கைதாகிறாங்க. ஜெயிலில் ஒரு வாரமோ 10 நாளோ அல்லது 3 நாளோ குறைந்தபட்சம் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜாமீன் போடுறாங்க. நிபந்தனை அடிப்படையில் நீதிமன்றமும் ஜாமீன் வழங்குது. ஜாமீனை வாங்கிக்கிட்டு அவங்க பினாமி பெயரில் இருக்கக்கூடிய சொத்துக்களை கைமாத்துறாங்க. அல்லது தன்னோட உறவினர்கள் பெயரில் இன்னொரு புதுசாக ஒரு கம்பெனியை தொடங்கிட்டு அவங்க ஜாகையை மாற்றிட்டு அடுத்த தொழிலில் அவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு பரவலா இருந்துட்டு இருக்கு. அப்ப இந்த இடத்துல பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் மேல அதிருப்தி கொள்வதற்கான காரணம் அடிப்படை என்ன அப்படிங்கிறது தான் விவாதத்துக்குரிய விவகாரமா மாறிக்கிட்டு இருக்கு. முன்ன காட்டிலும் பொருளாதார குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. மோசடியினுடைய அளவு ஏதோ 10 கோடி 20 கோடி அப்படின்லாம் கிடையாது. ஒரு மோசடின்னு எடுத்துக்கிட்டா 1000 கோடி, புகார்தாரர்கள் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் எடுத்துக்கிட்டா 50,000 60,000. அப்ப இதனுடைய அந்த மடங்கு 100 மடங்கு அது விரிவடைந்து இருக்குது மோசடியினுடைய பரிமாணம். ஆனா அந்த மோசடி கும்பலை கையாளக்கூடிய போலீசாரினுடைய எண்ணிக்கை, அவர்களுடைய அந்த அதிகார வரம்பு அதற்கு இணையாக அதிகரிக்கப்பட்டிருக்கா அப்படின்னா அதுதான் இல்லை. அதுதான் இங்க கேள்வி. என்ன சொல்ல போனா தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்கள்ல மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸே கிடையாது. தஞ்சாவூர் மாவட்டத்துக்கெல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த மாவட்டத்துக்குன்னு ஒரு தனியா பொருளாதார குற்றப்பிரிவுன்னு ஒரு பிரிவை உருவாக்கி இருக்காங்க. அது வரைக்கும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடந்த கேஸையும் திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற போலீசார் தான் விசாரிக்கணுங்கிறது தான் யதார்த்தமா இருக்குது. மொத்தம் 4 எஸ்பி 4 ஜோன் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டு ஒரு எஸ்பிக்கு குறைஞ்சது 8க்கு குறைவில்லாத மாவட்டங்களை அவர் கண்ட்ரோல் பண்ணணும். இது எப்படி சாத்தியம்? இதுதான் இங்க அடிப்படையான ஒரு கேள்வியா இருக்கு. போதுமான பணியாளர்கள் இல்லாம இது போன்ற வழக்குகளை எப்படி கையாள முடியும்? மாறாக ஒரு பக்கம் நீதிமன்றத்திட்டையும் அவங்க கெட்ட பேர் தான் வாங்கி ஆகணும். ஏன்னா அவங்க கேட்கறத அந்த குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ளார செய்ய முடியல அப்படின்னா பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய அதிருப்திக்கும் ஆளாகக்கூடிய அந்த இருதலை கொல்லி நிலையில தான் இன்னைக்கு EOW போலீசார் சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்கிறது தான் உண்மையான யதார்த்தம். ரொம்ப எடுப்பான உதாரணமா சொல்லணும்னு சொன்னாலே நம்ம தொடர்ந்து இந்த வழக்குகளை கண்காணிச்சுட்டு வரோம், அதை ஃபாலோ பண்ணிட்டு வரோங்கிற விதத்திலையுமே உதாரணமா நியோமேக்ஸ் வழக்கு விவகாரத்தை சொல்லலாம். போலீசார் அவங்க ஸ்பாட்டுக்கு போய் இது நியோமேக்ஸ் தொடர்பான சொத்துன்னு அடையாளம் காண வேண்டிய அவசியமே இல்லை. பாதிக்கப்பட்ட முதலீட்டாளரே ஈசி போட்டு பார்த்து பல்வேறு தகவல்களை திரட்டி டாக்குமெண்ட்டை பக்கம் பக்கமா ஜெராக்ஸ் எடுத்து EOW ஆபீஸ்ல நேர்ல போய் கொடுக்குறாங்க. அவங்க அட்டாச் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துல ஒரு வக்கீலை பிடிச்சி அவருக்கு சில ஆயிரங்களை காசை கொடுத்து நீதிபதியினுடைய கவனத்துக்கு கொண்டு போய் வழக்கா தாக்கல் பண்றாங்க. நீதிமன்றங்களும் அடுத்தடுத்து உத்தரவுகளை பிறப்பிக்குது. இதை 4 வாரத்துக்குள்ள அட்டாச் பண்ணுங்க, 2 மாசத்துல அட்டாச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு காலக்கெடுவையும் கொடுத்து சொத்துக்களை அட்டாச் பண்ணுங்க அப்படின்னு அடுத்தடுத்து ஆர்டர்களை போடுறாங்க. ஆனா பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரால அந்த பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் அடையாளம் காட்டிய சொத்துக்களை கூட அட்டாச் செய்ய முடியாம தவிக்கிறாங்க. அட்டாச் செய்த சொத்துக்களை புதிய இடத்துக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வர முடியாம தவிக்கிறாங்க. அப்ப இந்த இடம் ஏன் சிக்கலாகுது அப்படிங்கிறத கொஞ்சம் யதார்த்தமா பரிசீலிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஒரு சொத்து அதை அட்டாச் பண்ணணும் அப்படின்னா 1008 ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அது நிர்வாக நடைமுறை அப்படிங்கிறது அப்படிதான் இருக்கும். அடுத்தது அது பல்வேறு துறை சார்ந்த ஒருங்கிணைப்பை கோரக்கூடியதா இருக்கு. விஓஓ, ஆர்ஐ, தாசில்தார், அடுத்தது டிஆர்ஓ, அடுத்தது சார்பதிவாளர் அலுவலகங்கள், இது போன்று ஒரு சொத்தை அடையாளம் கண்டு அதை அட்டாச் செய்யணும்னா இவர்களுடைய உதவி இல்லாம பல்வேறு துறை சார்ந்த ஒருங்கிணைப்பு இல்லாம பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் மட்டுமே அந்த வேலையை அவ்வளவு எளிதாக செய்துவிட முடியாதுங்கிறது தான் இந்த இடத்துல யதார்த்தமா இருக்கு. அடுத்தது இந்த நியோமேக்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாருக்கு ஒரு 100க்கும் மேற்பட்ட கேஸ் இருக்குதுன்னா 100ல ஒரு கேஸ் தான் நியோமேக்ஸ். இந்த ஒரு கேஸுக்கு பின்னாடியே எத்தனை போலீசார் எத்தனை நாளைக்கு ஓடிக்கிட்டே இருக்க முடியும்? அப்ப மற்ற வழக்குகளுடைய நிலை என்ன? இது அடுத்த துணை கேள்வியா எழுது. உயர்நீதிமன்ற விசாரணை வாரத்துக்கு ஒன்று நடக்குது. டான்பிட் நீதிமன்றத்திலையும் அடுத்தடுத்து விசாரணைகள் அப்படிங்கிறது தொடர்ந்துட்டு இருக்குது. அப்ப டான்பிட் நீதிமன்றத்துல அங்க டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்றதா, இங்க உயர்நீதிமன்றத்துல அவங்க கேட்டதுக்கு பதில் சொல்றதா? இன்னும் சொல்ல போனா பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார இந்த நியோமேக்ஸ் விவகாரத்துல ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கரை போல நீதிமன்றம் கையாளுவதாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரே புலம்பக்கூடிய வகையில தான் அது மாறி இருக்கு. ஏன்னா ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவன் என்னென்ன வேலை செய்வானோ அந்த வேலை எல்லாத்தையுமே இன்னைக்கு பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸினுடைய எஸ்பி வரைக்கும் செய்யக்கூடிய நிலை இந்த நியோமேக்ஸ் வழக்குல இருக்குங்கிறது தான் ஒரு அவலமான ஒன்றா நீடிச்சிட்டு இருக்கு. அடுத்தது இந்த வழக்குகளை விசாரிப்பதற்கென்று இருக்கக்கூடிய டான்பிட் சிறப்பு நீதிமன்றங்கள், அதுவும் மாவட்டந்தோறும் இல்லை, மாவட்டந்தோறும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ் யூனிட்டே இல்லைங்கிறப்ப சிறப்பு நீதிமன்றம் மட்டும் எப்படி இருக்க முடியும்? அதுவும் 8 மாவட்டத்துக்கு 1 அப்படிங்கிற விகிதத்துல தான் இருக்கு. அப்ப சுத்தி இருக்கிற மாவட்டங்கள்ல யாரும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா
2-3 மாவட்டங்களை கடந்து தான் அந்த சிறப்பு நீதிமன்றத்துல அவரை ஆஜர்படுத்தி ஆகணும். அப்ப அதிலே 1 நாள் 2 நாள் அவங்களோட பொழப்பு போயிடும். இதுதான் யதார்த்தமா இருக்கு. அடுத்து அதுல ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்கணும் அப்படின்னா அதற்கென்று சட்ட வல்லுநர்கள் அப்படிங்கிறது கிடையாது. அப்ப அதுக்காக பல நாட்கள், பல மாதங்கள், கோப்புகள் காத்திருக்க வேண்டிய சூழல் நிலவுது. அடுத்தது இந்த சொத்துக்களை பொது ஏலம் விடணும் அப்படின்னா அந்தந்த மாவட்டத்தினுடைய டிஆர்ஓ தான் அந்த வழக்குகளுக்கு காம்பிடென்ட் அத்தாரிட்டியா அவங்க வராங்க. தகுதி வாய்ந்த அதிகாரியா அவங்க தான் முன்னின்று அந்த ஏலத்தை நடத்தணும். அப்படிங்கிறப்ப ஒரு மாவட்டத்தினுடைய கலெக்டருக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய டிஆர்ஓவுக்கு அவருக்கு தலைக்கு மேல இருக்கக்கூடிய சுமையோட இதையும் சேர்ந்துட்டு சுமக்க அவர் தயாரா இல்லை. அந்த ப்ரையாரிட்டி மாறுது. அப்ப அவர்கிட்ட அனுப்பின கோப்பு அது ப்ராசஸ்க்கு ஆகிறதுக்கே 6 மாசம் எடுத்துக்குது. இதெல்லாம் நடைமுறை சிக்கல்களாக இருக்குது. அப்ப இந்த பின்புலத்திலிருந்து தான் இந்த விவகாரத்தை பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் இது போன்ற வழக்குகளை கையாள்வதுல என்னென்ன சிக்கல்களை, என்னென்ன வசதி குறைபாடுகளை, என்னென்ன துறை சார்ந்த ஒருங்கிணைப்புகளை அவங்க எதிர்கொள்றாங்க அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் கேட்டறிந்து, அதே சமயம் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலிருந்து அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டது அவர்களுடைய குற்றம்தான், ஆனா அவர்கள் செய்த குற்றத்துக்கு வாழ்நாள் தண்டனையா அவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. ஏமாத்தினவன் வெயில வாங்கிட்டு 3வது நாள் வெளியில வந்து ஜாலியா சுத்திட்டு இருந்தாங்கன்னா அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அதுவும் அவங்க கண்ணெதிரிலேயே அந்த பினாமி பேர்ல இருக்கக்கூடிய சொத்துக்களை விற்கிறாங்க, அந்த கண்ணெதிரில பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுடைய அந்த மனநிலை எப்படி இருக்கும்? அதுதான் இன்னைக்கு இது போன்ற அந்த வழக்குகள்ல சிக்கி தவித்து இதனுடைய தீர்வு இன்னைக்கு கிடைக்குமா, நாளைக்கு கிடைக்குமா, எப்ப கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டத்துல அந்த பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மனநோயாளிகளை போல அவர்களை உழல வைத்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையில் யதார்த்தம். அப்ப இந்த பின்புலத்துலதான் இந்த சென்னை மயிலாப்பூர் இந்து சாஸ்வத நிதி நிறுவன மோசடியில ஈடுபட்ட தேவநாதனை கையாண்டது போல இது போன்ற மோசடி பொருளாதார குற்றங்களில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகளை நீதிமன்றமும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரும் அணுக வேண்டும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய வேண்டுகோளா இருக்கு. ஏன்னா 475 நாட்கள் தொடர்ந்து சிறையில இருந்தாப்ல. அவர் என்ன அளவுக்கு மோசடி செய்தாரோ அதற்கு நிகரான சொத்துக்களை நீ பிணையமா வச்சிட்டு நீ வெளியில போ அப்படின்னு நீதிமன்றம் அதுல கடுமை காட்டினது. ஆனா மற்ற வழக்குகள்ல அப்படி ஒரு கடுமை இல்லை அப்படிங்கிறதும் அவர்களுடைய ஆதங்கமா இருக்கு. அப்ப இந்த பின்னணியில இருந்து இது போன்ற அந்த மோசடி குற்றங்கள்ல பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய அந்த வழி, அவர்களுடைய வேதனைகளை உணர்ந்து அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டறிந்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரினுடைய அந்த நடைமுறை சிக்கல்களையும் கருத்தில் எடுத்துக்கொண்டு இந்த பொருளாதார குற்றங்களை கையாளக்கூடிய பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரினுடைய அந்த அணுகுமுறையில அவர்களுடைய அந்த அதிகார அந்த செயல்முறைகள்ல அவசியமான மாற்றங்களை செய்வதன் வழியாகத்தான் இந்த குற்றங்களை தடுக்க முடியும். பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு ஒரு குறுகிய காலத்துல ஒரு தீர்வையும் ஏற்படுத்தி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்புல இருந்து ஒரு ஏக்கமாகவும் ஒரு எதிர்பார்ப்பாகவும் வேண்டுகோளாகவும் முன்னடி நிற்கிது. தொடர்ந்து இது போன்ற இந்த விவரங்களை நாம் அடுத்து பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. எக்ஸல் குரூப்ஸ் மாறு மாற்று மக்களுக்கான நேர்மையான சமூக பணி என்றும் தொடரும். எக்ஸல் குரூப்ஸ் முருகானந்தம்.